ஜவுளி கடையில் குழந்தைகளிடம் நகை திருடிய பெண். ஜவுளி கடைகளுக்கு செல்லும் போது குழந்தைகளுக்கு நகை போட்டு அழைத்து வரும் பெற்றோர் உஷாராக இருக்க வேண்டிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குழந்தைகளிடம் நகை திருடிய பெண் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் ஜவுளி கடை ஒன்றில் செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா செட்டி பரனூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான யோகலட்சுமி அந்த குழந்தை கையில் இருந்த ஒரு சவரன் நகை திருடு போன நிலையில் ஜவுளி கடையில் கூறியே அதை தேடி உள்ளனர். கிடைக்காததால் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பார்த்தபோது யோகலட்சுமி தோளில் அசதியில் குழந்தையுடன் எக்ஸலேட்டர் வழியாக சென்றபோது பின்தொடர்ந்த பெண் ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வளையலை கழற்றி சென்றது தெரியவந்தது. இதேபோல் வேளச்சேரியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மனைவி மற்றும் குழந்தையுடன் அதே சரவணா ஸ்டோருக்கு வந்தபோது தேவையான பொருட்கள் வாங்கும்போது அசந்த நேரத்தில் 3/4 சவரன் வளையலை திருடியதும் இதே பெண் என தெரிய வந்த நிலையில் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் வட்டாரத்தில் அந்த பெண் குறித்து விசாரித்த போது திருப்பூரூர் அடுத்த இல்லலூர் கிராமத்தை சேர்ந்த 34 வயதான சித்ரா என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்த போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற முக்கிய நாட்களில் பெற்றோர்களுடன் நகை அணிந்து வரும் குழந்தைகளை இதுபோல் ஜவுளிக்கடை ஷாப்பிங் மஹால்களில் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. நர்சிங் டிப்ளமோ படித்த பெண் இதுபோல் குழந்தைகளை குறிவைத்து திருடிய நிலையில் ஆதாரத்துடன் குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் குழந்தைகளுக்கு நகை அணிவித்து பொது இடங்களுக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது முழு கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிடில் குற்ற செயல் புரிபவர்களால் நகை மட்டுமல்ல குழந்தைகளுக்கு வேறு பாதிப்பும் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பெற்றோர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.